அமாவாஸ்யாது சோமேன அப்படின்னு இந்த சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில அமாவாசை திதி சேர்ந்தா அது பெரிய புண்ணிய காலமாக சூரிய கிரகண சந்நிபாக அப்படின்னு சூரிய கிரகணத்துக்கு சமானமான புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. விசேஷமாக இந்த அமாவாசையும் சோமவாரமும் சேரக்கூடிய நாளுக்கு சோமவதி அமாவாசையான்னு பேரு. அரச மரத்தை பிரதட்சிணம் பண்றது அஸ்வத்த பிரதட்சிணம் அப்படின்னு ரொம்ப விசேஷம். அதுலயும் வேப்ப மரத்தோட அரச மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டதான அரச மரத்தை, வேப்ப மரத்தோட கூடி இருக்கக்கூடியதான அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணணும். ஸ்திரீகளும் பண்ணலாம், புருஷாலும் பண்ணலாம், தம்பதிகளாக சேர்ந்து பண்ணலாம். குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ, சந்ததி பாக்கியம் ஏற்படணும்னு அவ எல்லாரும் பண்ணலாம். மகா பாபங்கள்லாம் போகணும்னு யாருக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவெல்லாம் பண்ணலாம். ஏன்னா பகவான் நாராயணனே அஸ்வத்த விருட்சமாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அந்த அஸ்வத்த விருட்சம் 3 தேவதா ஸ்வரூபங்கள். மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணுரூபிணே, அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாயதே நமகான்னு 3 தேவதா ஸ்வரூபமாகவும் அந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபமாகவும் அந்த அரசமரமானது இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இந்த அஸ்வத்த பிரதட்சணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சோமவதி அமாவாசை அன்னைக்கு பகல்ல பண்ணணும், கார்த்தால சீக்கிரமா பண்ணணும். அதாவது சூரியோதயம் ஆன பிறகு 6 மணிக்கு சூரியோதயம்னா 8:30 மணிக்குள்ள இந்த பிரதட்சணத்தை பண்ணணும். 108 பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம். அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் துர்விச்சிந்தனம் சத்ருணாஞ்ச சமுத்பன்னம் அஸ்வத்த சமயஸ்வமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணலாம். கண் துடிக்கிறது, கை துடிக்கிறது, நரம்பு தளர்ச்சி, கெட்ட துஸ்வப்னங்கள் வருது, கெட்ட ஸ்வப்னங்கள் வருது, துர்விச்சிந்தனம் மனசுல கண்ணாபின்னான்னு விகாரங்கள் வருது, மனசு இங்கேயும் அங்கேயும் அலபாயறது, இதெல்லாம் போயிடும். இந்த தோஷங்கள்லாம் விலகும். அஸ்வத்த பிரதட்சணம் பண்றதுனால ஒவ்வொரு பிரதட்சணமும் பண்றச்ச ஒரு பழத்தையோ அல்ல ஒரு பக்ஷணங்கள் நல்ல இனிப்பு தின்பண்டங்களையோ இது மாதிரி ஒவ்வொரு அந்த மரத்தடியில போட்டுட்டே வருவா. இல்ல மரத்துக்கு அடியில ஒரு பாத்திரத்தை வச்சு அதை போட்டுட்டே வருது. ஒவ்வொரு பிரதட்சணத்துக்கும் ஒரு லட்டு போடுறது, மைசூர் பாக்கு போடுறது, இல்ல மாம்பழம் போடுறது, இல்ல வாழைப்பழமாவது போடுறது, இல்ல கல்கண்டாவது போடுறது, இப்படி 108 பிரதட்சணம் பண்ணி ஸ்வத்தத்தை நமஸ்காரம் பண்ணி அந்த தின்பண்டங்களை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பாடசாலை குழந்தைகள், ஏழைகள் இவாளுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்றது. இது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், கட்டாயம் சந்தான பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ராமராம்.